ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெடிமேட் ஃப்ராக்கில் எப்படி ஸ்லீவை அட்டாச் பண்ண போகிறோன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸோட எல்லா லிங்க்கும் உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அந்த ஃப்ராக்கில் ஸ்லீவ் உள்ளே அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை இந்த டூல் இருக்குது பார்த்திங்களா, இந்த டூலை வச்சு நம்ம ஈஸியாகவே பிரித்து எடுத்துக்கலாம். அதுலேருந்து பாருங்கள், 2 ஸ்லீவையும் நம்ம பிரித்து எடுத்துட்டோம். பிரித்து எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா, சைடில் கையாண்டை இந்த அக்குள் பகுதியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் ஒரு 3 இன்ச் நம்ம 2 பக்கமுமே நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பக்கம் பிரிக்கிறோம் பாருங்கள், ஒரு 3 இன்ச்சு பிரித்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இந்த பக்கமும் நம்ம இந்த தையலை மட்டுமே நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்கமும் 3 இன்ச் நம்ம பிரித்து எடுத்துட்டோம். பிரித்து எடுத்துட்டு இப்போ அந்த ஸ்லீவை நம்ம பிரித்து எடுத்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதில் கீழே ஏற்கனவே அவங்க ஓரம் அடித்து கொடுத்ததுனால நம்ம கீழே ஓரம் அடிக்க வேண்டாம். இல்லைனா 2 மடிப்பாக மடித்து ஓரம் அடிக்கணும். பாருங்கள், 2 ஸ்லீவும் இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் இருக்குது பாருங்கள். இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டு பக்கம் அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சென்டரை மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்லீவையும் ஒரே சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கட் பண்ணிட்டோம். அந்த ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்நாட்ச் போட்டுக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த கவுனோட சென்டர் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டரை மார்க் பண்ணோம் இல்லையா ஸ்லீவில், அதை வச்சு அப்படியே மேலே வச்சு ஃபுல்லாகவே தைச்சிடலாம். நம்ம பாருங்கள், நம்ம தைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது கவுனோட நல்ல பக்கமும் இந்த ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு தைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாதி பகுதியிலேருந்து நான் தைக்கிறேங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஃபுல்லாக நம்ம தைக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆன உடனே நம்ம ஃபுல்லாக வச்சு தைக்கலாம். இது மாதிரி பாதியில் வச்சு தைக்கிறதே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க ஈஸியாக இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 சைடு தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு தையல் அடிச்சுக்கலாங்க. எப்போவுமே ஸ்லீவுக்கு 2 தையல் போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி புது துணி எடுத்தோன்னா ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் தையல் சீக்கிரமே பிரியாமல் இருக்கும். பாருங்கள், 2 தையல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கமும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் சென்டரை அது மேலே வச்சு அப்படியே தைச்சிடலாங்க. அந்த பக்கம் தைச்சோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் தைச்சிடலாம். தைச்சி முடிச்சிட்டோங்க. இன்னொரு பக்கமாக தைச்சி முடிச்சிட்டோம். அதே மாதிரி 2வது தையல் அடிச்சுக்கிறாங்க. நான் இப்போ கை நான் ஒரு 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேங்க. இது ஒரு 13 வயசு பொண்ணுது. அதனால் நான்
ஒரு 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு அந்த அக்கல் பகுதியும் சேர்ந்து வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம 3 இன்ச்சு வந்து தையல் அடித்தோம் பார்த்தீங்களா, அந்த தையலும் இந்த தையலும் சேமாக வரா மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த தையலும் இந்த தையலும் வந்து அப்படியே நேராக வரா மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. எப்பவுமே தைக்க ஆரம்பிக்கும் போது லாக் தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். துணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிவிட்டு தைங்க. பாருங்கள், தைச்சிட்டோம். இன்னொரு தையல் போட்டுக்கலாங்க. பாருங்கள், தைச்சி முடிச்சிட்டோம். இன்னொரு பக்கமும் வந்து அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணதுக்கு மேலேயே நம்ம தைச்சிக்கலாம். லாக் தையல் போட்டு தைக்க ஆரம்பிங்க. அந்த அக்குள் பகுதி வந்து சேமாக வரணுங்க. சேமாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம் 2 பக்கமும். பாருங்கள், ஸ்லீவ் தைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.